2 வயது குழந்தையை நாய் ஒன்று கடித்து இழுக்கும் அந்த காட்சி ஒன்று வெளியாகியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் புலரம்பாக்கம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த சிறுமியை தெருநாய் கடித்து இழுத்த காட்சி வெளியாகியிருக்கிறது. தாயுடன் சென்று கொண்டிருந்த குழந்தையை தெருநாய் கடித்து இழுத்திருக்கிறது. தாய் துரிதமாக செயல்பட்டு தற்பொழுது அந்த குழந்தையை மீட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சி வெளியாகியிருக்கிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் விநாயகமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். விநாயகமூர்த்தி, வணக்கம். தற்பொழுது தாயுடன் சென்று கொண்டிருந்த குழந்தையை தெருநாய் கடித்து இழுக்கக்கூடிய காட்சி ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. திருவள்ளூர் மாவட்டம் புலரம்பாக்கம் பகுதியில் வசிப்பவர் வினோத். அவரது மனைவி தேவயானி மற்றும் அவர் தன்னுடைய 2 வயது குழந்தையான தமிழிலா என்கின்ற குழந்தையுடன் நேற்று இரவு திருவள்ளூரில் உள்ள காமராஜர் சிலை அருகே பள்ளத்தெருவில் அவருடைய பாட்டி வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த தெருவில் சென்று கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக அங்கு சுற்றி திரிந்திருந்த ஒரு தெருநாய் ஒன்று தன்னுடைய குழந்தையை கையில் நடக்க வைத்து அழைத்து சென்றிருந்தனர். அப்பொழுது திடீரென்று எதிர்பாராத விதமான அந்த தெருநாயானது அந்த குழந்தை காலை கடிக்க முற்படும் பொழுது அந்த குழந்தை கையில் நாயின் வாயில் மாட்டாமல் துணி மட்டும் மாட்டியது. இதனால் அந்த துணியை மட்டும் அந்த நாய் வலித்து இழுத்து சென்ற காட்சியானது அந்த சமூக வலைத்தளத்தில் இப்போது பரவி வருகிறது. அந்த துரிதமான நேரத்தில் தாய் தன்னுடைய குழந்தையை அந்த நாயிடமிருந்து காப்பாற்றியதால் அந்த குழந்தைக்கு பெரும் ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை. இருந்தாலும் சில இடங்களில் மட்டுமே அந்த நாய் கீறலானது குழந்தைக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போது அந்த குழந்தைக்கு மருத்துவமனை அழைத்து சென்று ஊசியானது போடப்பட்டுள்ளது. மற்றும் அந்த தெருக்களில் இது போன்ற சம்பவம் அடிக்கடி நடைபெறுவதாகவும் தெருக்கில் உள்ள நாய்களை அந்த பகுதியில் பிடிக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மற்றும் இந்த பாட்டி வீட்டுக்கு சென்றிருந்த 2 வயது குழந்தையை நாய் கடித்து இழுத்து செல்ல கொண்டிருந்த காட்சியை பார்க்கும்போது மிகவும் பரபரப்பான சூழ்நிலையை அந்த பகுதியில் ஏற்பட்டு வருகிறது. சொல்லுங்க. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி விநாயகமூர்த்தி.